ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ஏலரிசி காயில் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒன்று கிச்சன், இன்னொன்று பூஜா ரூம். எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால என்னமோ எனக்கு கிச்சனும் சரி பூஜா ரூமும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபோர்ட்ஸ் எல்லாமே க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் 2 ஜன்னல் இருக்குது. நல்லாவே வெளிச்சம் இருக்கும். என்னடா அங்கே கயிறு தொங்குதுன்னு பார்க்காதீங்க. எங்கள் அப்பா வீட்டு சைடும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, வாழைத்தோட்டம் தான் அவங்களோட விவசாயமே. ஸோ அவங்க வாழைத்தோட்டம் நிறையாவே போடுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாரை வெட்டிட்டு வந்து நாங்கள் இது மாதிரி தொங்க விட்டு ஒவ்வொன்றா பழுக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா கீழே வச்சோம்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி வீணாக போயிடுது. ஸோ அது மாதிரி தொங்க விட்டோம்னா காத்தோட்டம்னா கீழே சீப்பிலேருந்து ஒவ்வொரு சீப்பாக பழுத்துட்டே இருக்கும். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸுக்கு மேலே அதை நாங்கள் வச்சு பசங்களுக்கு கொடுப்போம். என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஏலரிசி பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஒரு 2 நாள் நல்லா காய வச்சேன். சூப்பராக நல்லாவே காஞ்சிருச்சு. குவான்டிட்டி நிறையா இருந்தால் நம்ம மாவு மில்ல கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது சும்மா கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ நம்ம மிக்சியிலே அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடர் டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இன்னொன்று ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த மாவை இட்லி மாவு, தோசை மாவு எதில் வேணாலும் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் நான் பாலில் தான் கலந்து கொடுக்க போகிறேன். அதனால் நான் இதில் ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் போட்டு டோட்டலாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை. பார்க்கவே மாவு பளபளன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 4 பேட்ச் எனக்கு வந்துச்சு. இதில் 4வது பேட்சில் நான் ஒரு 10லேருந்து 15 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணி நான் அதையும் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஹெல்த்தியான ஏலரிசி பனானா பவுடர் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம மில்லில் அரைக்கிற மாதிரியே ரொம்ப நைஸாகவே கிடைச்சிருக்கு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை சில்வர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும்